ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமைதானோ மிகமேவும் கல்யாண பெரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழு மல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகு வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த அடிப்படை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்துட்டு வர்ற முப்பொருள் இயல்பு என்பதாக, அதுல அருமையாக இந்த அப்பர் அருள் நெறிமன்றம் வாயிலாக சாந்தா அம்மையாரும் பொம்மலையா அவர்களும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல அடியார்கள் பொற்பாதம் பணிந்தும் நம்முடைய சிந்தனையிலே பசுவுடைய இயல்பை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பசுவுடைய இயல்புல சென்ற வாரம் நாம பொது இயல்பு என 3 பொருள்கள், பதி, பசு, ஆசம், நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. அந்த இயல்புகளை 3 பொருளுடைய இயல்புகளை சொல்லும் போது பொதுவாக சிறப்பாக, பதிக்கு அதே போல பார்த்தோம். சொரூப லக்கணம் அவருடைய சிறப்பு, தடத்த லக்கணம் இறங்கி வந்து உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் தன்மையிலே பார்த்தோம். அதை போல இங்கே உயிர்கள், இது ஒரு அறிவுடைய பொருள். உயிர்கள் என்பது அறிவுடைய பொருள். இன்னும் சொல்ல போனா ஆன்மா என்ற சொல்லுக்கே வியாபகம் என்பதான ஒரு பொருள் உண்டு. அப்படிப்பட்ட அறிவுடைய பொருளாகிய இந்த ஆன்மா ஆணவ மலத்தினால், அப்படியே ஆணவ மலம் அதனை பற்றி கொண்டு நின்று ஒன்றையும், ஆணவ மலம் என்பது இருள், இப்ப அறிவு என்பது ஒளி. அப்ப இதனுடைய ஒளித்தன்மையெல்லாம் வெளிப்படுத்த முடியாம, ஒன்றையும் அறிய முடியாம, வேற ஒண்ணும் இல்லை. ஆணவம் என்ற சொல்லுக்கு அறியாமை என்பதுதான் பொருள். சரியான பொருள் அறியாமை தான். உலகில் இருக்கும் பொருள் போல இல்லை. அப்போ ஒன்றையும் எந்த ஒன்றையும் என்றால் முதல்ல தன்னையே தான் யார் என்று அறிய முடியாது. அந்த நிலையில தான் உயிர்களாகிய நாம இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். தன்னை அறியாதது மட்டும் இல்ல, தன்னை செலுத்தும் ஒரு பொருள் நமக்குள் இருக்கிறது. அதுதான் தலைவன், அவன்தான் இறைவன் என்பதையும் இந்த ஆன்மா அறிய முடியாததற்கு காரணம் அறியாமை. அதுதான் சகசமலம் ஆணவமலம். இப்படி இருக்கும் இந்த உயிர்கள், அதுலயே நம்ம போன தடவை பார்த்தோம், காரண அவத்தைகள் என்பதாக. கேவலம், சகலம், சுத்தம் 3 நிலை. கேவலம் என்பது தனித்து நிற்பது. எதனோடு நிற்கிறது? ஒன்றையும் அறிய முடியாத நிலையிலே மலத்தோடு கூடி நிற்கிறது. இந்த நிலையில் இருக்கும் இந்த உயிர்களுக்குத்தான் இறைவன் எம்பெருமான் கருணை கொண்டு இந்த உயிர்கள் அறிய வேண்டும் என்ற பெரு விருப்பத்தினால் இந்த உயிர்களுக்கு மாயையின் காரியத்தை கொட்டுகிறார். மாயை என்பது ஒரு பொருள். அந்த பொருள் ஒளிப்பொருள். ஏன்னா இருளை நீக்கணும்னா ஒரு ஒளிப்பொருள், ஒரு ஒளி வந்து சேரும். ஒரு இடத்துல இருட்டா இருக்குன்னா அங்க ஒரு டார்ச்சை செலுத்து, என்ன இருக்குன்னா தெரியும். இது வந்து ஏகதேசம். ஒரு டார்ச் ஒளி வந்து அந்த இடத்துல இருக்க இருளை நீக்குதுன்னா, அந்த இடத்துல டார்ச்சோடைய ஒளி எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கிற பொருளை நாம் அறிவோம். இது எல்லாருக்கும் தெரியும். இதே போல மாயையின் காரியம் என்பது தனுவாக, கரணமாக, தனு கரணங்கள், இந்த உடல் மாயையின் தத்துவ கூட்டங்கள். இதெல்லாம் நம்ம உண்மை விளக்கத்திலே ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே ஓரளவுக்குமே தெரியும். தத்துவங்கள், மாயையின் காரியங்கள். மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள். அதனுடைய காரியம், அந்த காரியங்கள் இங்கே தனுவாக, கரணமாக, தத்துவ கூட்டங்களாக. இது ஒரு ஜடப்பொருள். மாயை ஒரு ஜடப்பொருள். இப்ப இந்த ஜடப்பொருள் தானா செயல்படுமா? படாது. இப்ப உயிர்கள் அறிவு பொருள்.
ஆனா தானா அறியும் அறிவு அதுக்கு இல்லை. அதனால உன்னையே அறிய முடியாத காரணம் அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை சற்றே நீ ஆணவ மலமும் தானா செயல்படுமா? படாது. அதுவும் ஒரு ஜடப்பொருள். ஆனா அப்படியே மறைச்சு நிக்குது. அப்ப அத கொஞ்சம் அப்படி விலக்கி இந்த உண்மையை உணர வைத்து இதை செய்கிறது யாருன்னா பேரறிவுடைய இறைவன் திருவருள் தான். ஏன்னா சிற்றறிவாகிய பசு தானாக எதையும் செய்யும் அதிகாரம் அதுக்கு கிடையாது. இப்ப கருவிகரணங்களை சாமி சேர்த்துட்டாரு. நாம சேர முடியாது, அதான் சேராது, அவ்வளவுதான். நாம போய் சேர்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது ஜடக்கருவி, அதான் சேராது. அப்ப ரெண்டையும் கூட்டுறது யார்? ஒரு பேரறிவு. அதுதான் இறைவன். அப்ப கூட்டுறார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்பாங்க இருக்கு இல்ல. அப்போ வேறு வேறுபட்ட இது நம்ம மனிதர்களை மட்டும் எடுத்துக்கிடாதீங்க. ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எடுங்க. எல்லாம் புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு சொல்லியிருக்காரே நம்ம மணிவாசக பெருந்தகையார். அப்ப எல்லா உயிர்களுக்கும் இந்த உயிர்களுடைய வினைக்கு தகுந்தாற் போல அந்த இடத்துல அப்ப மாயை என்ற ஒரு ஒளிப்பொருள், ஜடப்பொருள், அதனுடைய காரியம் மாயை நித்த பொருள். இதனுடைய காரியம் காரிய பொருள் எல்லாம் தோன்றி நின்று அழியும் பொருள். இதை நம்ம மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கோங்க. காரண நிலையில் அது நித்த பொருள், பொருளால் ஒன்று மாயை. ஆனால் காரியப்பட்டு வரும்போது இங்கே பல பல தத்துவங்களாக அப்படியே அது தத்துவங்கள் எல்லாம் அசுத்த மாயையில உள்ள தத்துவங்கள் பரிணமித்து வருவதும் சுத்த மாயையின் தத்துவங்கள் விருத்திப்பட்டு வருவதெல்லாம் நம்ம உண்முழக்கத்தில் படிச்சோம். அப்ப மாயையின் காரியங்கள் இது ஜடப்பொருளை சுவாமி கண்மத்துக்கு ஈடாக இங்க கூட்டி வைக்கும் நிலைதான் சகல நிலை என்று பார்க்க. அப்ப உயிர்கள் சகல நிலையிலே கருவிக்கரணங்களோடு கூடி இங்கு பொருளை ஏகதேசமாக எப்படி ஒரு டார்ச் லைட் அந்த இடத்துல மட்டும் இருளை நீக்கி ஒரு ஒளியை வர வைத்து பொருளை காட்டுகிறதோ அது போல இந்த மாயையின் காரியமாகிய உடம்பை இறைவன் கூட்டி வைத்து வினைக்கு ஈடாக கூட்டி வைத்து இதை கூட்டி வச்சோடனே அங்க உயிர் அறிவு பெற்றாது. அப்ப ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இது ஜடப்பொருள், அது தானா அறியும் பொருள் இல்ல. அப்ப ரெண்டுக்கு சேர்த்து சுவாமி கனெக்ஷன் கொடுக்கிறார். அதை கொடுக்கிறது யார் என்றால் இறைவனுடைய அருளே. அந்த அருள் செயல்படும் போது பெத்த நிலையில் உயிர்களுடைய பெத்த நிலை என்பது சகல நிலை. இந்த நிலையில் செயல்படும் போது வினைக்கு ஈடாக செலுத்துது பாருங்க. எது மாயையின் காரியங்களை கூட்டி வைச்சு அப்படி செயல்படுத்துது பாருங்க. அதனால் இது திரோதாயி மறைப்பு ஆற்றல், தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காட்டி வினைக்கு ஈடாக உலகத்தை தான் இந்த கருவிக்கரணங்கள் அத்தனையும் அப்படியே வெளிநோக்கி செலுத்தப்பட்டு அப்ப தானா கருவி போகாது, உயிர் அத கருவியை செலுத்தாது. செலுத்துபவர் யார் என்றால் இங்கே இறைவனுடைய அருள்தான். ஆனால் அருளாக இருந்தாலும் வினைக்கு ஏற்ப செலுத்துவதால் இதுவும் மலமாக மலங்கள் 5ஆல் சுழல்வன் அப்படின்னு நமக்கு திருவாசகம் சொல்லுது. இங்கேயும் திருவருட்பேன்ல ரொம்ப அழகா சொல்ற. அப்ப இந்த மலங்களை செலுத்துவதால் இதுவும் மலமாக கருதப்படும். என்னுடைய திருவருள் தான் திரோதாகியாக இருந்து செலுத்து. அப்ப சகல நிலையில் இதுதான் பொது இயல்பு. உயிருடைய பொது இயல்பு என்ன என்றால் கருவிகரணங்களோடு கூடி நின்று உலகத்தை அறிந்து அனுபவித்தல். அவ்வளவுதான். என்னவோ உலகம் உடம்புன்னு வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நமக்கு உறவுகளை வச்சுக்கோங்க. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வீடு, இது என்னுடைய பொருள். அது உறவு பொருளாகட்டும் அல்லது உடைமை பொருளாகட்டும், என்ன பொருளாக இருந்தாலும் அத்தனையும் இங்கே இறைவன் திருவுருள் திரோதாயாக இருந்து உயிர்களை செலுத்தி இந்த பொருள் என்னுடையது என்னுடையது
யான் எனது என்னும் செருக்கோடு கூடி அறிந்து அனுபவித்தல். என்னுடைய பொருள்னா ஒரு அனுபவம் வரும் இல்லையா? அப்படி அறிந்து அனுபவித்தல். எப்படி? தன்முனைப்பு. இதுதான தன்முனைப்புன்னு சொல்லக்கூடியது. காரணம் என்ன? மலத்தோடு கூடியது. இந்த மலத்தோடு கூடி வினைக்கு ஏற்றாற் போல செயல்பாடு. இது எல்லாம் பெத்த நிலையில். பெத்த நிலை என்பது சகல நிலையில். கருவிகரணம் இந்த உடம்போடு கூடி, கருவிகரணம்னா உடம்போடு, தனு கரணம், இந்த புவனம் அனுபவிக்கிறதுக்கு புவனம். இவ்வளவும் உயிருடைய பொது இயல்பு என்று பார்த்தோம். அப்படி பொது இயல்பாக இருந்தாலும் ஒரு சேர அறியுமா? அறியாது. ஒரு கருவி கொண்டு ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே அறியும். இதையெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா, ஐயோ இவ்வளவு கேவலமான நிலையிலயா நம்ம இருக்கோம்? அப்ப சாமியுடைய கருணை எப்படி இருக்குன்றத நம்முடைய கீழ்மையையும் இறைவனுடைய உயர்வையும் ஒரு சேர இணைத்து நம்ம பார்க்கணும். பார்க்க 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 ஆகா உயிருடைய தன்மை இப்படி இருக்கிறதே, இறைவன் இல்லை என்றால் இந்த கருவிகரணங்களால் வரக்கூடிய அறிவும் கிடையாது. கருவிகரணங்கள் கூட எப்படிப்பட்டது? ஒரு நேரத்துல ஒண்ணுதான் அறியுது. கண்ணு பார்க்கும்போது காது கேட்காது. நம்ம சொல்லுவோம், நான் கண்ணால பார்த்துக்கிட்டே காதால கேட்டுக்கிட்டே எல்லாம் ஒரே நேரத்துல அட் அ டைம்ல இவ்வளவு நடத்திடுவேனாக்கும் அப்படின்னு. நான் தான் பெரிய ஆளாக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உண்மைக்கே. இந்த நூல்கள் எல்லாம் நமக்கு உண்மையை சொல்லவில்லை என்றால் நம்முடைய உண்மையே என்னன்னே தெரியாது. உயிருடைய அறிவு என்னன்னே தெரியாது. இப்படிப்பட்ட உயிர் இந்த பொது பொது என்பது கருவியர்கள் சகல நிலையில் பெத்த நிலையில் இப்படி அறிந்து கொண்டிருக்கும் உயிர் இருக்கும் போது இதுதானா வாழ்க்கை? இதுக்குத்தானா சுவாமி கொடுத்தார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரணும் நமக்கு. இந்த உடம்போடு கூடி உலகத்தை அனுபவிச்சுட்டே இப்படி இருக்கிறது தானா? இது சிற்றின்பம். சிற்றின்பம் சொல்லும் போதே அதுல ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து துன்பம் பிணித்து கொண்டே. பிறவி என்பது ஒரு பிணி. இன்னும் அடுத்தாப்புல பிறவி பிணி மட்டுமா? பசிப்பிணிய சொல்லுங்க. காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு இருக்கா? இப்படி ஒரு மீண்டும் மீண்டும் பிணித்து இருத்தல். இப்படி பிணித்து கொண்டு இருக்கும் பிணியிலிருந்து விடுபடுவதுதான் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும் இந்த இடத்துல. அப்படி வந்தால் இந்த உயிர்கள் இன்றைக்கு பெத்த நிலையில் கருவிகரணங்களோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கருவிகரணங்கள் இல்லை என்றால் நாம் கேவல நிலை. இது சாதாரணமா நம்ம பார்க்கும்போது தூக்கத்திலே பார்க்கலாம். உறங்குவது ஓலுஞ்சாக்காடு அப்படிம்பார் வள்ளுவனாயினார். உறங்கும் போது கருவிகரணங்கள் ஒன்றும் செயல்படாது. அப்ப காலையில நான் தூங்கிட்டு ஒண்ணு கூட தெரியல. இவ்வளவு நடந்திருக்கு வீட்டுல, நான் தூக்கத்துல ஒண்ணு அறியலையே. பகல்ல தூங்கிட்டாலே வெளியே என்ன நடக்குன்னு தெரியாது பாருங்க. இரவு தூக்கம் அதை விட டீப்பா இருக்கும். அப்போ கருவிகரணங்கள் செயல்படுவதால் ஓரளவு அறிவு விளக்கம். கரணங்கள் செயல்படாத நிலையில் ஆணவமலத்தோடு கூடி இருக்கும் போது ஒன்றுமே செயல்படாத நிலை. இப்படி இருக்கும் உயிர்களாகிய நமக்கு இது முழுக்க பொது இயல்பு. உயிருடைய பொது இயல்பு. இதையெல்லாம் அவத்தைகள்லயே நம்ம பார்த்துட்டோம். போன வகுப்புலயே இதெல்லாம் பார்த்துட்டோம். இதனோடுதான் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வந்தபோது உலகத்தை அறிந்து அனுபவித்தற்காக இறைவன் உடம்பை கொடுக்கவில்லை. இது இந்த உடம்பை கொடுத்து எதுல இருந்து? மாயாகாரியம். அது ஒரு ஜடப்பொருள். அதன் மூலமாக உலகத்தை அனுபவிக்க அனுபவிக்க இது எனக்குரிய பொருள் அல்ல, இது எனக்குரிய பொருள் அல்ல, இது ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளாகிய தத்துவங்களோடு கூடி ஜடமாகிய உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த உயிர் ஒரு அறிவு பொருள் என்ற உணர்வு மேலோங்கி வர வேண்டும். இதற்காகத்தான் உடம்பை கொடுக்கிறோம். இந்த உணர்வு எப்ப வரும்? எப்ப வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பணும். எப்ப வரும் அப்படின்னா, இந்த உயிர் தானா அறியாது. இந்த உடம்பு ஜடம் அறியாது. இந்த ரெண்டும் சேர்ந்தா எந்த ஒன்றையும் அறியாது. அப்ப ரெண்டையும் சேர்த்து இறைவன் எனக்கு செய்கிறானே ஒரு உபகாரம். காட்டும் உபகாரம்
காணும் உபகாரம். இந்த 2 இன்றைக்கு கருவிகரணங்களால் உலகத்தை அனுபவிக்கிறேன். இந்த அனுபவிக்கும் போது உலகம் தெரிகிறது, ஆனால் நான் தெரியவில்லை. எனக்குள் இருக்கும் இறைவனும் தெரியவில்லை. அனுபவம் மட்டும் தெரியுது. என்ன அனுபவம்? உலக அனுபவம். ஆனால் இந்த கருவிகரணங்களை கொண்டு, உடலை கொண்டு, உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. இன்னைக்கு நிறைய பேரு இந்த திருமந்திரத்திற்கு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு உண்டு. உடம்ப வளர்த்ததானே உயிர் வளரும் அப்படிம்பாங்க. அப்போ உடம்ப எப்படி வளர்க்கறது? நல்ல பாதாம், பிஸ்தா, சத்து மாவு, எக்ஸசைஸு, வாக்கிங்கு, இதெல்லாம் உடம்ப வளர்க்கறது. அப்படி வளர்த்தா இந்த உயிர் ரொம்ப நாள் உடம்புக்குள்ள இருந்து நல்லா இருக்கும். அதையா சொல்லுவாரு? 1 வருஷம் யோக நிலையில இருந்து திருமூல தேவநாயனார் இப்படி உடம்ப வளன்னு சொல்லுவாராங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்லுவாரா? அப்ப உடம்பை வளர்த்தல் என்பது எது என்றால் சரியை, கிரியை, யோகம், இந்த 3னாலும் 3ஐயும் சேர்த்து சரியிலிருந்து கிரியை, கிரியிலிருந்து யோகம், 3ஐயும் சேர்த்து செய்ய 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 தவம். அந்த தவத்தில் முதிர்ச்சி, அந்த தவ முதிர்ச்சி ஏற்படும் ஆன்மாவுக்கு ஞானம். அந்த ஞானத்தின் விளைவால் வருவது ஞான ஆச்சான். ஞான ஆச்சான் வருவதால் கிடைப்பது இங்கே உபதேசம். அந்த உபதேசம் பெற்ற மாத்திரத்திலே உயிர், ஆகா, இந்த நான் என்பது இந்த உடம்பு அல்ல, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, எனக்குள் இருக்கும் அந்த பேரின்பம் தரும் பொருள், அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், இது ஞானத்தின் நிலை, படிநிலைகள். இதைத்தான் நம்முடைய சாத்திர நூல்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. உயிர் யார்? நான் யார்? என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பிறான் என்னை ஆண்டில மேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலித்தேரம்பலவா தேனார்கமலவே சான்றுதாய் ஓ தும்பி. மாணிக்க வாசகர் எவ்வளவு ஒரு அருமையாக சொல்லிட்டார். நான் யார் என்ற கேள்விக்கு அருமையாக இறைவன் வந்து என்னை ஆண்டு கொள்ளவில்லை என்றார். இந்த இறைவன் தான் என்னை செயல்படுத்துகிறான் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு எப்ப வரும்? ஒச்சை தவம். இதுதான் நமக்கு 8ஆம் நூற்பாவும் ரொம்ப அழகா சிவஞான போகத்துல 8ஆம் நூற்பா. அந்த காலத்துல எல்லாம் முதல்ல சிவஞான போகத்துல 8ஆம் நூற்பா சொல்லிட்டு தான் அடுத்தே முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்களாம். ஏனென்றால் ஞான ஆச்சான் வந்த நிலையில்தான் இந்த உயிருக்கு உண்மை ஞானம், உண்மை அறிவு தோன்றக்கூடியதாக. உயிர் என்பது ஒரு அறிவு பொருள். இந்த அறிவு பொருளோடு சேர வேண்டும். அப்ப இன்னொரு அறிவு பொருள் பேரறிவு பொருளாகிய பதி. அந்த பதியோடு ஒன்றிக்கும் போது கிடைக்கும் பேரின்பம். அந்த பேரின்பத்திலே திளைக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் முக்தி. அந்த முக்தியை அடைந்து அனுபவிப்பது யார்? உயிரே. இதான் உயிருடைய உண்மை இயல்பு. இது அடைய வேண்டிய குறிக்கோளும் அதுதான். குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்வார். அவருக்காக இல்ல, நமக்காக. இன்னைக்கு குறிக்கோள் இல்லாம எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கோம். எதையோ உண்மை என்று செல்லு அப்படியே நம்முடைய உடம்பின் மூலமாக உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இதுதான் எனக்கு குறிக்கோள், இதுதான் எனக்கு குறிக்கோள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே உயிருடைய குறிக்கோள் எது? இறைவனோடு ஒன்றித்தல், பேரின்ப பெருவாழ்வு அடைதல். அந்த பேரின்பம் என்பதுதான் முக்தி. அப்ப அந்த முக்தியை அடைவதற்கு சாதனம் எது? ஞானம். கருவி இல்லாம அடைய முடியாதுங்க. அப்ப அந்த முக்திக்கு சாதனம் எது? ஞானம். அந்த ஞானத்திற்கு சாதனம் எது? ஞானத்தை அடையணும் இல்லையா? அதுக்கு சாதனம் எது?
சரியகிரிய யோகம் அதான் தவம். தவ முதிர்ச்சியில்தான் ஞானம் கிடைக்கும். அப்ப சரியகிரிய நம்முடைய சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சரியை, அதனுடைய பலன் கிரியை, அதனுடைய பலன் கிரியையின் பலன் யோகம். இந்த மூன்றும் சேர்ந்தது தவம். தவத்தின் பலன் ஞானம். இந்த ஞானத்திற்கு சாதனம் எது என்றால் தவம். தவத்திற்கு காரணம் பக்குவம். யாருடைய பக்குவம்? உயிருடைய பக்குவம். அந்த பக்குவ நிலையை அடைய வேண்டும். அந்த பக்குவ நிலையை எப்படி அடைய முடியும்? படிமுறையில் தான் அடைய. என்ன படிமுறையில்? சாமி உடம்பை கொடுத்தார் இல்லையா? உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு நன்றபடியாக வளர வேண்டும் என்றால் இந்த ஆன்மா எதை செய்ய வேண்டும்? இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் இந்த இந்திரியங்கள் வயமாக சென்று இறப்பு என்ற ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருக்கும். இறப்பதற்கே காரணம். அந்தரத்தே தெரிந்து போய் அருணறையில் வீழ்வீர். சிந்தைதனை தெளிவித்து. சிந்தை தானா தெளியாது, தெளிந்துன்னு சொல்லல, தெளிவித்து. தன்வினை பிறவினை. அப்ப தெளிவிப்பதற்கு யார் வர்றா? குரு வரணும். சிந்தைதனை தெளிவித்து சிவம் ஆக்கி. அப்ப அந்த குரு வருவதால் ஞானம், முக்திக்கு சாதனம் ஞானம். இந்த ஞானம் வந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? குருவால. இந்த குரு வந்து ஞானத்தை கொடுத்து அல்லாது மோட்சத்தை கொடாது. ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்து அந்த உபதேசத்தினால் அந்த வழியில் நிற்ற மாத்திரத்தில் கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த நீட்டை. அதுலயும் அந்த 4 படிமுறை யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆன்மா இந்த உடலோடு கூடி மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க இந்த வார்த்தைகள்லாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். திருவாசகம் படிக்கிறது, முற்றோதல் பண்றது ரொம்ப அருமையான ஒன்று. ஆனா பாடும்போது கடகடன் பாடி முடிச்சிருங்க. ஆனா அசை போடுங்க. பசு என்பது நாம் தான். ஒரு பசுமாடு வேகமா கிடைக்கிற புல்ல சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து அசை போடும் பாருங்க. அது போல நாமும் அசை போட வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையில் சிந்திக்க 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 தெளிவு உண்டாகும். எதுல? ஆன்ம அறிவில். ஆன்ம அறிவுல ஒரு தெளிவு வரணும். தான் சரியை கிரியை, இந்த படிமுறை, இந்த பக்குவம் என்ற ஒன்று வந்தாத்தான் இந்த சரியகிரிய யோகம் எல்லாம் நாம செய்ய முடியும். சரியகிரிய யோகம் என்பது உலக புண்ணியம் அல்ல, சிவ புண்ணியமாக செய்ய வேண்டும். அதுதான் இறப்பில் தவமாக. 8ஆம் சூத்திரம் ரொம்ப அருமையா சொல்லுது. இறப்பில் தவம் என்பது எது என்றால் சிவ புண்ணியமே. அப்ப அந்த சிவ புண்ணியத்தை செய்தல், அந்த சிவ புண்ணியம் செய்தல் என்பது என்னன்னா பெரிய பட்டியலே இருக்கு. நீங்க சாத்திரத்துக்குள்ள போங்க. எதெல்லாம்? கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது என்பது ஒன்று. கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் போதும் நான் கோவிலுக்கு போனேன் என்று சொல்லாமல் இறைவன் திருவருள் கூட்டி வைத்தது. இதுக்கு நீங்க ஒரு நம்ம பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு பேரே என்ன தெரியுமா? பழனி செல்லா பக்தர்னு ஒரு பேர். எப்பேற்பட்ட யோகி அவரு! தவத்தில் சிறந்தவர். யாரு? முருகப்பெருமானையே முழுமுதல் கடவுளாக கொண்டு பாடல்கள் இயற்றியவர். பேர்பட்டவர். முருகனே நேரில் காட்சி தந்தவர். ஆனாலும் அவர் பழனிக்கு போகலையா? அதுக்கு காரணம் அவருடைய வரலாற்றிலே எழுதியிருக்காங்க. ஒரு முறை அவரை பார்ப்பதற்காக ஒரு அடியார் வந்தாராம். வந்தப்ப அவர்கிட்ட கேட்டாராம், ஐயா நீங்க அடுத்த வாரம் எங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். எங்க வீட்டுக்கு வரணும். இல்ல அடுத்த வாரம் நான் பழனிக்கு போறேன்னா. நான் பழனிக்கு போறேன்னா. முருகப்பெருமான் உடனே சொல்லிட்டாராம், என்னது நீ பழனிக்கு வர்றியா? நான் பழனிக்கு வர்றேன்னு வேகமா சொல்றீங்க. உன் ஆயுட்காலத்திலே நீ பழனிக்கு வர முடியாதுன்ட்டாராம் முருகர்.
யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்டவர். அவருக்கே அதுன்னா நாம இன்னைக்கு சொல்றோம், நான் பழனிக்கு போறேன், நான் பழனிக்கு போறேன். அப்ப முருகப்பெருமானை பார்க்க முடியுமா? நான் என்பது முனைத்து தோன்ற 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 இறைவன் முற்பட்டு தோன்ற மாட்டான். அவ்வளவுதான். இத நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கடைபிடிக்கணும். சரியை கிரியை யோகம் என்பது சாதாரணமா சொல்லிடலாம். சிவ புண்ணியம் ஈட்டல். இந்த சிவ புண்ணியம் என்பது நான் என்ற முனைப்பு அடங்க வேண்டும். என்னால் செய்யப்பட்டது நான் செய்கிறேன் என்ற தன்முனைப்பு அடங்கல். எல்லாம் திருவருள். திருவருள் கூட்டியது, திருவருள் கூட்டியது. உண்மையிலேயே இன்னைக்கு உலக காரியத்தை நம்ம செய்யும் போது அப்பதே நம்ம பார்த்தோம். உயிருடைய பொது இயல்புல கருவியரணங்களோடு கூடி இந்த உலகத்தை அனுபவிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த உலகத்தை அனுபவிக்கும் போதும் உயிர் அது இந்த கருவிகளை கொண்டு அனுபவிக்குதா? அது நீங்க உண்மை விளக்கத்திலே நல்லா படிக்கலாம். சிவபிரகாசம் ரொம்ப அழகா சொல்லு. உயிர் கூட்டல் கருவிகள் அனுபவம் வருமா? வராது. உயிர் தானா அனுபவிக்காது, கருவிகள் ஜடம் அனுபவிக்காது. சரி, உயிரையும் கருவியும் கூட்டிக்கிடுவோமேனா அப்ப இதுவும் ரெண்டு சேர்ந்தால 2 பேர் சேர்ந்த கூட்டணி ஒப்பேறாது. அப்ப ஒரு ஆள் யார் வேணும் அப்படின்னா திருவருள். அதுதான் திரோதாகியாக இந்த கருவிகளோடு கூட்டி உலக அனுபவத்தை தருதல். அதுலயும் கூட இறைவன் ஒன்றாக வேறாக உடனாக அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். சுவாமி இப்படி ஒன்னா இருந்து இந்த பொருளை காமிச்சு வேறா ஒன்னா இருந்து இதுதான் அப்படின்னு கூட்டிட்டு போய் வேறா இருந்து இதை காமிச்சு உடனா இருந்து அனுபவத்தை தந்து இந்த 3 வகையிலையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். சுவாமி உடனாக இருக்கவில்லை என்றால் எந்த அனுபவமும் உயிர் கிடையாது. இதுதான் காணும் உபகாரம். இந்த ஒன்றை உணர்ந்துகிட்டோம்னாலே போதும். அப்போ உலக விடயங்களில் உலக விடயங்களை அனுபவிப்பதற்கு இறைவன் திருவுருள் கூட்டி நிற்கவில்லை என்றால் உயிருக்கு ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு திருவருளை அறிதல். இப்ப உலக விடயங்களை அனுபவிச்சு இவையெல்லாம் ஜடப்பொருள், இவையெல்லாம் எனக்கு பகைப்பொருள் என்ற உணர்வு எப்ப மேலோங்கும் என்றால் சிவ புண்ணியங்கள் ஈட்ட 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 சிவ புண்ணியங்கள் மட்டும்தாங்க ஞானத்துக்கு வழி. வேற எதுவுமே கிடையாது. சிவ புண்ணியங்கள் என்பது இறை நிலையோடு இறை உணர்வோடு தன் செயல் அற்று என்னால செய்ய முடியாது. திருவருள் எனக்கு இன்னைக்கு கூட்டி வைத்தது என்ற உணர்வோடு கூடி இந்த ஆன்மா இறைவன் பணி, அதுலயும் கூட ஏகனாகி நிற்றல் இறைவனி, இதெல்லாம் 10ஆம் சூத்திரத்துல வந்துடும். பயனியல்ல வந்துருது. அதுலயும் சாதனையல்ல ஆன்ம சுத்தி வேற, பயனியல்ல ஆன்ம சுத்தி வேற. அப்ப அதெல்லாம் இன்னும் மேலான நிலை. இப்ப முதல் நிலையில நம்ம செய்யும் போதே கோயிலுக்கு போகும்போதே இறைவன் இன்னைக்கு திருவருள் கூட்டியது கோவிலுக்கு வந்தேன்னு சொல்ல பழகணுங்க நம்ம. பழக்கம்தான். ஏன்னா செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் சொல்வார். அது போல இந்த உயிரும் பழகணும். எதனோடு பழகணும்? திருவருளோடு பழகணும். திருவருள் 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 சொல்லி பழகணும். எல்லாம் திருவருள் செய்கிறது. நான்ற முனைப்பு அப்பத்தான் அடங்கும். திருவருள் திருவருள்ன்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லணும். அருள் கூட்டியது அருள் கூட்டியது அருள் கூட்டியது. இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வாயில வந்துகிட்டே இருக்கணும். வர 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 தன்முனைப்பு அடங்கிவிடும். இப்ப இந்த உயிர் இதுகாரும் கருவிகரணங்களோடு கூடி நின்று உலகத்தை அறிந்து அனுபவித்துக் கொண்டிருந்த உயிருக்கு குருவாக ஆச்சானாக வந்த மாத்திரத்திலே கருவிகரணங்கள் எனக்கு வேறானவை என்று உணர்வு. அது ஆச்சாருடைய உபதேசத்துல அது வந்துரும். அந்த உணர்வு வர 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 இப்ப திருவருள் மயமாக இவ்வளவு நேரம் மாயா காரியம் தானே இங்க பயன்பட்டுட்டு கிடந்தது. இந்த மாயா காரியம் நீங்கி திருவருள் மயமாக இருக்கும் தன்மையை இந்த உயிர் அடைதல். இதுதான் இந்த உயிருடைய உண்மை இயல்பு, சுத்த நிலை. கேவலம் அனவமலத்தோடு கூடியது, சகலம் மாயா கண்மங்களோடு கூடியது,
சுத்தம் என்பது திருவருளோடு. ஆனா அப்ப உடம்பு இருக்காதா? இருக்கும். கருவியரணங்கள் இருக்காதா? இருக்கும். கருவியரணங்கள் இருக்காதா? இருக்கும். ஆனா கருவிகரணங்கள் எண்ணின் வேறானவை என்ற உணர்வு. அறிவால் விலகுதல். உடம்பு இருக்கும். ஆனா அறிவால் விலகி இப்ப உயிர் திருவருளோடு ஒன்றித்து இருக்கும் நிலை. இதுதான் அப்பவும் இந்த உயிருக்கு என்ன இயல்பு அப்படின்னா, தானா அறியுமா? அறியாது. திருவருள், அந்த திருவருளின் துணையோடு, அதான் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால். அப்ப அந்த அருளையே கண்ணாக, இப்ப இந்த கண்ணை வச்சு பார்த்தா உலகத்து பொருள் தெரியுது. அப்பவும் இறைவன் உடனா இருக்கணும்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் கூட இந்த கண்கள், இந்த புறக்கண்ணால் இறைவனை அறிய முடியாது. உயிரையும் அறிய முடியாது. உயிரையே அறிய முடியாது. கண்ணுதானே எல்லா பொருளையும் நமக்கு காமிக்குது. இந்த கண்ணுக்கு உயிர் தெரியுமா? தெரியாது. அது நம்ம சாத்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆனா இதே போல உயிர் ஒரு அறிவு பொருள். இந்த அறிவு பொருள் உள்ளருக்கு இறைவனை அறிய முடியுமா? முடியாது. எப்ப அறியும்? அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அந்த இறைவனுடைய திருவருள் கூடி நிற்கும் நிலையிலே தன்னையும் தலைவனை அறிந்து தன்னை அறி. தன்னை அறிந்து தலைவனை அறியுதானா? கிடையாது. சிவரூபத்தில் தான் ஆன்ம தரிசனம். இதான் 8ஆம் நூற்பா. சிவரூபம் கொண்டு வரும்போதுதான் ஆன்மா தன்னை உணரும், தரிசிக்கும் முதல்ல. ஆகா, நான் ஒரு அறிவு பொருள். இந்த அறிவு பொருள் அறிவோடு சேர வேண்டுமே. அறிவற்ற ஜடத்தோடு, அதாவது தோன்றி நின்று அழியும் காரியமாகிய உலகத்தை அல்லவா அனுபவித்துக் கொண்டிருந்தேன் என்ற உணர்வு எப்ப வரும்? அந்த ஆச்சான் ஞான குருவாக, சிவமே குருவாக இதுகாரும் நம்முடைய உயிரின் அறிவிலே இருந்த சிவம் இப்போது ஒரு மானுட சட்டை தாங்கி சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு மானுட சட்டை குரு வடிவம் தாங்கி வந்த இந்த நிலை. அப்ப ஆன்மாவின் சொரூப லக்கணம், உண்மை இயல்பு என்ன என்றால் சார்ந்ததன் வண்ணம். எதை சார்கிறதோ அந்த வண்ணத்தையே அடையும். முதல்ல சார்ந்தது கருவிகரணங்களோடு, மாயா காரியங்களோடு கூடி மாயையாகிய இந்த மாயையின் காரியமாகிய உலகத்தை அனுபவித்த இந்த ஆன்மா இப்போது திருவருளோடு கூடி திருவருள் உணர்த்த இறைவனை அனுபவித்து பேரருளோடு கூடி நிற்றல். இத நமக்கு சிவப்பிரகாசம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஞானத்தோட இயல்பு என்ன அப்படின்றதையும் சொல்லி, மாயை, மாமாயை, மாயா வரும் இந்த ஒரு 70வது பாட்டுல அவ்வளவு அழகா சொல்றார். மாயை, மாமாயை, மாயா வரும் இரு வினையின் வாய்மை ஆய ஆர்வுயிரின் மேவும் மருளின் இருளாய் நிற்கும். ஒரே இந்த மொத்தமே பாத்தீங்கன்னா மேல ஒரு 4 கீழே ஒரு 4 வரிதான். இதுல இந்த 4வது வரியும் 8வது வரியும் தான் வேறுபட்டு இருக்கும். அப்ப 4வது வரி மருளில் இருளாய் நிற்கும். அடுத்தாப்புல பாருங்க, மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் அருளில் ஒளியாயிருக்கும். முதல்ல மருளில் இருளாயிருக்கும். அடுத்தாப்புல 8வது வரியில அருளில் ஒளியாய் நிற்கும். அப்ப மருள் என்பதும், இந்த மருள் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க அருள், இந்த ரெண்டையும் நம்ம இப்ப பார்த்ததேதான். அருளில், அப்ப திருவருளோடு கூடிய மாத்திரத்தில் இங்கே உயிர் ஒளி விளங்க பெற்றார். இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மெய்கண்ட தேவநாயனார் 2 வயசு பிள்ளை. இந்த 2 வயசு குழந்தைய அவருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு எப்படினாலுமே அந்த தீட்சை குரு வந்துதான் திருவை உணர்த்துதல் அப்படின்றது. ஆனா இதெல்லாம் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் எத்தனையோ பிறவில தவத்தை ஈட்டி மேலான ஒரு நிலையில உள்ள ஆன்மாவைத்தான் சாமிதான் கீழே அனுப்புறார் நம்பொருட்டாக.
நம்முடைய கருமேனி கழிக்க வந்த திருமேனியாக வந்தது அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட வந்த ஆன்மாக்களுக்கு மேல இருந்து வர்றார் அந்த அகச்சந்தானம். அந்த அகச்சந்தானத்துல இருந்து புறச்சந்தானம் வரப்போகுது. அகச்சந்தானத்துல அந்த பரஞ்சோதியார் வந்து அப்படியே கீழே பாக்குறார். ஒளி வெள்ளமாக தெரியும். அப்ப அந்த உடம்பு எப்படி தெரியுது? ஒளி வடிவமாக. இதுதான் திருவருள் மையம். நமக்கு மலத்தோடு கூடியிருப்பதால் இங்கே இருளாக, அங்கே திருவருளோடு கூடியிருப்பதால் ஒளியாக. இதை வச்சே நம்ம உணர்ந்துக்கலாம். அப்ப ஒளியாக திரும்ப என்ன ஒரு 2 வயதுல என்ன ஒரு பக்குவம் இறங்கினாரு, தீட்சை உபதேசம் கொடுத்துட்டு போயிட்டார். இதே போலதான் நம்ம குரு வந்துட்டாரு அப்படின்னா, எப்ப குரு வருவார் அப்படின்னா, இந்த உயிர் மலத்தில் அப்படி மலம் பரிபாகம் அடைந்து, பரிபாகம்னா பக்குவம். அந்த பக்குவம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப சாதம் வந்துகிட்டு இருக்கு பானை நிறைய. அந்த பானை நிறைய இருக்க சாதத்தை எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து பார்க்க மாட்டாங்க. அந்த பானைக்கு ஒரு சாதம் எடுத்து பார்ப்பாங்க, நல்லா நசிஞ்சு மசியும். அப்ப அழுத்தி பார்ப்பாங்க, மசிஞ்சதுன்னா சாதம் நல்லா வெந்துட்டு இனிமேல் வடிச்சிடலாம் அப்படின்னு எடுப்பாங்களா? இதே போல இந்த ஆன்மா குழைந்து, இதுதான் 33வது குழைத்த பத்து. இதுதான் ஆன்ம நிவேத்தியம். எடுத்து பாருங்க திருவாசகத்துல மேல குழைத்த பத்துன்னு இருக்கும், கீழே கருத்துரையில ஆன்ம நிவேத்தியம் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த ஆன்மா என்றைக்கு குழைந்து நிற்கிறதோ, அன்பின் வழிபட்டு நிற்கிறதோ, அப்போது இறைவனுக்கு நெய்வேத்தியமாக. இதெல்லாம் நம்ம உணரணும். அப்ப நாம என்னைக்கு பக்குவம்னா என்னது? ஒரு பணியாரம் நல்லா 2 பக்கம் வெந்தாதானே சாப்பிடுறதுக்கு பக்குவமா எடுத்திருக்கா பாரு, என்ன அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ரொம்ப கருகிடக்கூடாது, வேகாம இருந்துடக்கூடாது, சாப்பிட மாட்டோம். அப்ப பக்குவமான ஒரு நிலை. அதே போல உயிர் ஒரு பக்குவம் அடைகிறது என்றால், இந்த மலம் இருக்கும் வரையில் எந்த ஒன்றையும் அறியாமல் இருக்கும். இன்னும் சொல்ல போனா உள்ள இருக்கிற இறைவனை உணராமல், தன்னையும் உணராமல் தலைவனை, ஆகா இறைவன் தானே இத்தனையும் செய்கிறான் என்ற உணர்வு வர வர கசிந்து, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த உணர்வு வரும். அதான் கசிதல், அது குழைதல். குழைத்தால் பண்டை கொடு வினை நோய் காவாய் உடையாய். எவ்வளவு அழகான வார்த்தைகள் அதுல கொண்டு வந்து போடுறாரு பாருங்க. அந்த குழைத்த பத்த தினந்தோறும் சொல்லிட்டு படுங்க, தினந்தோறும் சொல்லணும். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ, என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அருமையான வார்த்தைகள். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தரு. நாம போய் கேட்கவே வேண்டாம், சாமிகிட்ட போய் இதைத்தான் கேட்கவே வேண்டாம். அவருக்கு எல்லாம் தெரியும், எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் இந்த ஆன்மாவுக்கு. இப்ப இன்னைக்கு உலக அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் உலகத்தை எல்லாம் நம்மிடமிருந்து நீக்கி 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 நீக்குவார். இன்னைக்கு நம்ம சொல்லு புலம்புவோம், நான் ஒரு தப்புமே செய்யல, நல்லதே செஞ்சேன், ஏன் இப்படி என்னைய பகைச்சிட்டு போனானே தெரியல. அது பிள்ளையாகட்டும், கணவராகட்டும், கூட பிறந்ததாகட்டும், புலம்புன்னு புலம்புவோம். புலம்பாதீங்க, இது வெறும் புலம்பல். திருப்புலம்பலை புலம்புங்க. திருப்புலம்பல் ஒண்ணு கணக்கு பாருங்க. அந்த திருப்புலம்பல் எது? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்படவும் இனியமையும், குற்றாலத்து அமைந்து உறையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்று ஆவின். ஒரு கன்று குட்டியானது கற்று ஆவின் மனம் போல, கண்ணு குட்டியானது தாயை பிரிஞ்சுட்டா எப்படி கதரும் பாருங்க. கண்ணுக்குட்டி கதறதை விட பசு கதரும். கண்ணுக்குட்டியை காணமே கத்தும். கற்று ஆவின், கன்றோடு கூடிய ஒரு பசு எப்படி கதருமோ அது போல, மனம் போல, கற்றாவின் மனம் போல. இந்த புலம்பல தினசரி புலம்பணும். இது வெறும் புலம்பல். ஏன் இந்த சாமி இந்த உறவுகளை எல்லாம் என்னை விட்டு பிரிச்சாரு ஏனே தெரியலையே? நம்முடைய நன்மைக்காக. அதுலயே உழண்டு உட்கார்ந்து கிடைக்கல. இவ்வளவு நாள் உறவாடினில,
அதுகளெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு சாமியை பத்தி இந்த புத்தகத்துல எடுத்து படி. நல்ல அப்பர் அருள்நெறி மன்றத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரை அடுத்தடுத்து பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கேளுங்க, புஸ்தகத்தை எடுங்க, படிங்க. இப்ப நாவுக்கரசர் குரு பூஜை இவ்வளவு நாள் ஓடிச்சு. அடுத்தாப்புல ஞானசம்பந்தர் குரு பூஜைக்கு தயாராயிட்டாங்க. அடுத்து ஞானசம்பந்தர் பதிகங்களை எல்லாம் படிங்க. சேக்கிழார் பெருமான் வாக்குல படிங்க. தினந்தோறும் வீட்டுல நீங்களா எடுத்து படிங்க. பிள்ளை பாதி புராணம் பாதி அவ்வளவு அருமையா இருக்கு. அதை படிக்க 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 உயிர் பக்குவம் அடையும், மலம் பரிபாகம் அடையும். நாம போய் அடுப்ப பத்த வச்சு சோற வேக வைக்க வேண்டாம். எடுத்து நூல்களோடு உறவாடுங்கள். அதற்குத்தான் நூல் உபதேசம். சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு உபதேசம் என்பது நூல் உபதேசமே. அதை தருவதற்காக வந்த முத்தான்மாக்கள், அது சாத்திரமாகட்டும் தோத்திரமாகட்டும், முத்தான்மாக்களை கீழே இறக்கிறார் சுவாமி. எதுக்காக? நம் பொருட்டாக. அதனால இந்த நூல்களோடு உறவாடுங்கள். எப்பேற்பட்ட பேரின்பத்தை அடையலாம். முதல்ல இந்த மலம் பரிபாக அடையணும். இந்த மலம் இருவினை ஒப்பு வரணும். அதுக்கு முந்தி இருவினை ஒப்பு என்பது என்ன அப்படின்னா, இந்த உயிர் பக்குவம் அடைகிறதுக்கு முந்தி வரக்கூடியது இருவினை ஒப்பு. மலம் பரிபாக அடைகிறதுக்கு முந்தி இது எல்லாமே அட் அ டைம் கூட சொல்லலாம். இருவினை ஒப்பு என்பது எனக்கு வரும் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் ஒரு தப்பு பண்ணல, எல்லா உறவுகளும் என்னையே பகைக்குது, நான் தப்பு பண்ணல, இந்த தப்பு நான் அறிஞ்சு கூட செய்யலையே, நான் அவ்வளவு நல்லதுதானே செஞ்சேன் அப்படின்னு நம்ம புலம்புறல. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நம்ம எந்த தப்பும் பண்ணல. ஆனா அவங்க அப்படி போறாங்க அப்படின்னா அதுவும் இறைவன் கருணை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பணத்தால துன்பம் வருதா, மனதால துன்பம் வருதா, அல்லது உடல் வியாதியினால வருதா துன்பம்? எது வந்த போதும் என்னுடைய வினை இங்கே ஊட்டப்படுகிறது. யாரால்? இறைவனால். அப்பதே பார்த்தோம், நம்முடைய செயல் எதுவுமே இல்லை, எல்லாம் சிவச்செயல். நம்மால் ஆவது ஒண்ணுமே கிடையாது. இறைவன் தான் கூட்டி வைக்கிறார். இதுல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்னங்க ஒருத்தர் தப்பு பண்றான், அப்ப இறைவனா கூட்டி வைக்கிறார்? அதுவும் இறைவன் தான், அவனுடைய வினைக்கு ஏற்றார் போல. எதை நீங்க எடுத்தாலும் அப்பதே பார்த்தோம், கருவி கரணங்கள், இந்த கருவிகள் தானா செயல்படாது, உயிர் அறிவு செயல்படாது. இறைவன் தான், என்னுடைய திருவருள் தான் கூட்டி வைக்குது. முதல்ல திரோதாகியா இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இருவினை ஒப்பு வருது பாருங்க. வர 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 இருவினை ஒப்பு யாருக்கு வருகிறதோ, இந்த இன்பம் இந்த துன்பம் இறைவனால் அடியேனுக்கு கொடுக்கப்பட்டது என்ற உணர்வு மேலோங்க மேலோங்க இங்க இருவினை ஒப்பு வருது. வரும்போது இந்த மலம், இதுல இன்னொரு ப்ராசஸ் இந்த நேரத்துலதான் அட் அ டைம்ல இது நடக்குது. மலம் பரிவாகப்படுகிறது, பக்குவம் அடைகிறது. பக்குவம் என்பது இருளான இந்த தன்மை இருள் மடங்குகிறது. எப்ப இருள் மடங்கும்? ஒளி வந்தப்ப இருள் மடங்கும். ஒளியுடைய கதிர் இன்றென கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. அப்ப இருவினை ஒப்பு வரும்போது மலம் பரிவாகப்படுகிறது. இந்த கதிர் தென்படும் போதே மலம் அப்படியே நீங்கி போகுது இல்லையா, இருள் நீங்கி போகுது இல்லையா, இவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் எங்க நிகழ்வது? உயிருடைய அறிவில். அப்ப இந்த உயிர் அறிவு ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போது இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். எப்போது இந்த உயிர் இந்த உலகத்தை வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும் என்று உலகத்தை, அப்படியே உலக பொருளில் இருக்கும் பற்று எல்லாவற்றையும் நீக்கும் என்று இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவி. பாதமே ஏகா பிரிவினை, அதை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது இங்கே பற்றி கொள்ளும் ஒரு பொருள், அதுதான் திருவருள். அந்த திருவருள் பற்றிய மாத்திரத்திலே உயிர் மேலான நிலையை அடையும், மேலான பேரின்ப நிலையை அடையும். இதையெல்லாம் நமக்கு அழகா பட்டியல் போட்டு அவங்க சொல்றாங்க. இந்த ஆச்சாரியராக வந்து உபதேசம் சொல்லி
இந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலே முக்தி பெற்ற ஆன்மாக்கள்லாம் இருக்காங்க. எத்தனையோ பேர் நம்முடைய இன்னைக்கும் நம்ம அதீனத்திலே இருக்காங்க. இன்னும் நிறைய பேரே இருக்காங்க. ஆனா கேட்டு சிந்தித்து அது அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்தவங்களும் இருக்காங்க. இப்ப ஞானம் உபதேசம் என்பது ஞானத்தை உபதேசித்து ஞான குருவாக வந்து ஆச்சாரியனாக வந்து அப்படி வந்ததால் என்ன பயன் கிடைக்கும் என்றால் இந்த ஆன்மா சிவரூபத்தில் ஆன்ம தரிசனத்தை பெற்ற அந்த ஆன்மா மலம் பரிபாகப்பட இருவனை ஒப்பு மலபரிபாகம் பெற்ற போது ஞான குருவாக வந்து உபதேசித்த மாத்திரத்தில் இந்த ஞானத்தை பெற்ற மாத்திரத்தில் ஆன்மா தன்னை தரிசிக்குது. அப்புறம் ஆன்மா சுத்தி அடையும், ஆன்மா லாபத்தை அடையும். அவ்வளவுதான். ஆன்மா தரிசிக்குது. நான் யாருன்ற கேள்விக்கு அப்பதான் பதில் கிடைக்கும். அடுத்த ஆன்ம சுத்தி, இது 9ஆம் நூற்பா. 9ஆம் நூற்பா என்னன்னா ஆன்ம சுத்தி. இதுவரைக்கும் சாதன இயல். அப்புறம் பயனியல்லையும் பாசச்செயம் பண்ணுவாரு முதலீட்டுன்னு சொல்லுவார். அது பயன். அந்த பயன்லையும் அந்த மலவாசனை தான் இதெல்லாம். அப்ப அந்த மலவாசனை முழுமா நீங்கப்பட்டது அப்படின்றது. இதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும். ஆகா, இவ்வளவு பெருமை உடையதான இந்த உயிர் அறிவு இறைவனோடு ஒன்றித்து இருந்து தான் ஒரு பொருள் இல்லை, எல்லாம் அவனே என்று அடங்கி நிற்ற அந்த நிலை, இது மேலான ஒரு நிலை. ஏகனாகி நிற்றலும் இறைப்பனி நிற்றலும். ஏகனாகி நிற்றல், நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவனே தானே ஆகி அந்த நெறி, அது அந்த ஏகனாகி நிற்றல். தனக்கென ஒரு செயலும், செயல் மட்டும் இல்ல, சிந்தனை கூட கிடையாது, எல்லாம் அவன் செயல் என்று அடங்கி நிற்ற அந்த நிலை. அப்படியே மலம் அப்படியே அடங்கிய இல்லை. அது தன் செயலற்று நிற்கும் இறைப்பணி நிற்றல் என்றால் எனக்குன்னு ஒரு செயல் கிடையாது, எல்லாம் அவன் செயல். இப்பவும் நம்ம அப்படிதான் சொல்லணும். சாதாரணமா சொல்லும் போது சாமி இறைவனுடைய திருவுருள் கூட்டியது, திருவுருள் தேவாரம் படிக்கிறோமா, திருவாசகம் படிக்கிறோமா, இறைவன் திருவுருள் கூட்டியது என்று சொல்லுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அதை பண்ணி இவங்களுக்கு இதை பண்ணி பிள்ளைகளுக்கு வல்ல பண்ணி வேகமா ஓடி வந்தது தெரியுமா? அப்பா, என்னைய மாதிரி யாரும் வர முடியும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மை பெரிதாக இது எதுல போய் சேரும் அப்படின்னா முனைப்பு, தன்முனைப்பு. இது பூரா வினையில போய் உட்கார்ந்து தன்னை பெரிதாக மதித்தல். ஆன்மா தன்னை பெரிதாக மதித்தல். அதாவது நான் ஒரு பொருள், நான் எப்படிப்பட்ட பொருள்ன்றதுல போயிரும். அதனால இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நான் என்பது அடங்க வேண்டும். எப்ப அடங்கும்னா திருவருளை முன்னிறுத்தினால் அடங்கும். இதுக்கு சாதாரண உதாரணம் ஒண்ணு எடுத்து பாருங்க. ஒரு ஊஞ்சல்ல ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கிறார். 4 பக்கம் நல்ல செயின் போட்டிருக்கு. அப்போ ஒருத்தர் கேட்காரு, நல்ல ஊஞ்சல் ஆடிக்கிறேன். ஆமா, இந்த பலகை நல்லா சூப்பரா தேக்குல செய்யப்பட்டது. நல்லா அந்த காலத்துல எங்க வீட்டுல எங்க தாத்தா காலத்துல செஞ்சது அப்படின்னு இந்த ஊஞ்சலையே பார்த்து பெருமையா சொல்லுவோம். இந்த ஊஞ்சல் தான் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருப்போம். அப்ப அவர் கேட்பாரு, இந்த ஊஞ்சல் தான் உன்னை தாங்குதா? ஆமா, பலகை தானே தாங்குது. நல்லா யோசிச்சுப்பாரு, பலகை தாங்குதான்னு. இப்ப திரும்பி என்ன இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, இல்ல இல்ல, இந்த கம்பி தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியா, அந்த கம்பியா தாங்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பாரு. ஆமா, வேற மாதிரி சொல்றாரே. பார்த்தா அந்த கம்பிய மேல இருக்கிற ஒரு இதுல வளையத்துல போட்டு அந்த ஸ்லாப்ல மாட்டியிருப்பாங்க. ஆமா, மேல இருக்க ஸ்லாப்ல இதை தாங்கிக்கிட்டு இருக்கு, அப்ப அதுதான் தாங்குது. இன்னும் நல்லா பாரு அப்படின்னு இன்னும் சொல்றாரு. எதை சொல்றாரு அப்படின்னு அந்த ஸ்லாப அப்படியே 4 தூண்கள் ஓரமா தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த தூண்கள் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பாரு, தூணா தாங்குது. என்னங்க நீங்க இன்னும் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தா, இந்த தூணுக்கு தாங்குதல் என்பது எங்க இருந்து வருதுன்னா தரை. தரைதானே. இத ரொம்ப சுலபமா உணரலாம். இந்த 4 செயினை வெட்டி விடுங்க. அப்ப இந்த ஆடிக்கிட்டு இருக்கிற அவன் எங்க போய் விழுவான்? தரையில். தாய் போல இந்த தரை அவனை தாங்கிக் கொள்ளும். ஆகா, இந்த பலகை தாங்குது, இது தாங்குது, அது தாங்குதுன்னு சொன்னமே. இப்ப ஒரு துன்பம் வரும்போது நம்மை தாங்குவது யார்?
தாய் தரையே அற்றாற் போல இன்னைக்கு எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா யார் தாங்குகிறார் என்றால் எனக்குள் இருக்கும் அந்த இறைவன் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் காரணன் அவனே. அந்த திருவருளே தாரகம் என்பதை என்றைக்கு ஆன்மா உணரும் என்றால் இறைவன் உணர்த்ததான் உணரும். இன்னொன்னு நம்ம வினைக்கு ஏற்றாற் போல உணர்வோம். இந்த வினைக்கு ஏற்றாற் போலன்னு சொல்லும் போதே என்னைக்கோ செஞ்ச வினையினால கஷ்டப்படுறேன். இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து சிவ புண்ணியங்களை செய்ய ஆரம்பித்தால் இந்த சிவ புண்ணியத்தின் காரணமாக இருவினை ஒப்பும் மலபரிபாகவும் திருவருள் தாங்கும் தன்மையையும் நாம் அடையலாம் என்பதை நமக்கு சாத்திரமும் தோத்திரமும் மிக தெளிவாக இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருவருள் இந்த திருவருள் நமக்கு என்றைக்கு கூடி நிற்கிறதோ அன்றைக்கு உயிருடைய அறிவு திருவருள் மயமாக அறிவுதான், ஒளிப்பொருள் தான். ஆனா இருளால் மறைக்கப்பட்டு இருந்த நிலை, அந்த நிலை நீங்கி அந்த இருளான அந்த நிலை நீங்கி ஒளியான தன்மையை அடைந்து அந்த ஒளியோடு கூடி திருவருளோடு கூடி தன்னையும் தன்னை செலுத்தும் தலைவனையும் உணர்ந்து தனக்கென ஒரு செயல் இல்லை என்பதை உணர்ந்த இந்த ஆன்மா இதுதான் உயிரின் சுத்த நிலையாக. அந்த சுத்த நிலையை அடைந்த ஆன்மாவின் தன்மை எப்படி இருக்கும் என்பதை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். கவலைப்படாதீங்க, இந்த வாரம் பார்க்கல. ஏன்னா திருவருளோடு கூடி நிற்கும் நிலை இது சுத்த நிலைன்னு பார்த்துட்டோம். முதல்ல ஆன்மா இந்த அருளே நமக்கு தாங்குதுன்னு தெரியல. அது பெத்த நிலை. பெத்த நிலை என்பது கருவிகள் உணர்வது. இது நமக்கு திருவருள் பெயரிலே ரொம்ப அழகா சொல்றார். அணுகு துணை அறியா ஆற்றோனின். நம்ம தாங்கிறது யாருன்றதே நமக்கு தெரியாது. அணுகு துணை அறியா ஆற்றோனின் ஐந்தின் உணர்வை உணரா உயிர் என்பதாக ரொம்ப அழகா சொல்றார். ஆன்மா இந்த அருள் தான் நம்மளை எல்லாம் வழி நடத்துதுன்றதே தெரியாது. அருள்தான் ஆதாரம் என்பதையும் இங்கு நமக்கு தெரியாம இருக்கும். அந்த திருவருளை உணராதவர்களுடைய தன்மையையும் அழகா பட்டியல் போடுறாரு உமாபதி சிவம். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தான். நல்ல வார்த்தை சொல்றார், தற்கேடர்கள், ஒன்றையுமே அறியாதவர்கள் அப்படின்றது. அருளை நாடாமல் இங்க இருளிலே கடத்தல். அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவார் பாருங்க, ரொம்ப அருமையான ஒன்று. இதெல்லாம் அப்படியே படிக்க படிக்க மனசுக்குள்ள ஆழமா நினைச்சு நினைச்சு சிந்திச்சு சிந்திச்சு ஆஹா நம்ம இப்படி இருக்கிறோமே, இது போலதானே இருப்போம். பரப்பமைந்து கண்மீன் இது பார்க்கலன் மேல் பூங்கை கரப்பறந்த நாடும் கடன். முதல்ல பரப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே. பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார். பப்பு அற, இந்த பரபரப்பு என்பது அடியார்களுக்கு கிடையாது. பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின்ன. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. பரப்பு அமைந்து கேள்வி. எப்பவுமே இந்த பரபரப்பு இருக்கிற வரைக்கும், பரபரப்பு எதனால வருது? ஆணவ மலம், இந்த மாயா காரியம் இதனால். ஆனால் இறைவன் திருவருளோடு கூடும் போது இந்த பரபரப்பு வராது. இதுக்கு ஒரு ஓமா ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த பூனை அங்க மேல பாலை போய் குடிக்கணும்னு போகுது. பேசாம பாலை குடிச்சிட்டு போலாம்ல. பாலை குடிக்க போகும்போது அந்த பானையில உட்கார்ந்து இருக்கும் போது கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு, ஆகா முதல்ல அதை சாப்பிட்டுட்டு பால் தான் இங்கதானே இருக்கும், இதை மெதுவா குடிப்போண்டு அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுது. அவ ஜம்ப் பண்றவங்களா கரப்பாம்பூச்சி ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டு, இந்த ஜம்ப் பண்ணும்போது பாலும் கீழே கொட்டிட்டு, கூட ரெண்டுமே இல்லாம போயிட்டு. தான் பரபரப்பின் தன்மை. இந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. நமக்குள்ளே இருக்கிற திருவருள் நமக்கு தெரியல. திருவருள் நம்மை நடத்துகிறது என்பதும் தெரியவில்லை. என்றைக்கு இந்த உணர்வு வரும் என்றால் இந்த இருவினை ஒப்பு, இந்த இருவினை ஒப்பு வர வேண்டும் என்றால்
சிவ புண்ணியம். இந்த சிவ புண்ணியத்தை செய்ய 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 இந்த இருவினை ஒப்பு நமக்கு வரக்கூடிய இருவினை ஒப்பு வராம நமக்கு நலம் பரிவாக அடையாது. சித்தமும் தீய காரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று உந்தி பெற, ஒவ்வாதது ஒவ்வாதென்று உந்தி பெற. ரொம்ப அருமையா நமக்கு திரு உந்தியார்லையும் ரொம்ப அழகா சொல்றார். அந்த இருவினை ஒப்பு என்பது நமக்கு வர வேண்டும். வந்தால்தான் இந்த இறைவன் திருவருளோடு நாம் கூட முடியும். இதை நம்ம சாத்திரம் மட்டும் இல்ல, தோத்திரங்களும் நிறைய சொல்லுதுங்க. நமக்குள்ள இருக்க இறைவன், அந்த இறைவனை நாம் எப்படி அடைய முடியும் அப்படின்றது அப்பர் பெருமானுடைய வாக்குகள் இவ்வளவு நாளும் அழகா வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் நல்ல அருமையா எடுத்து சொன்னார்கள். அப்ப அப்பர் பெருமானுடைய வாக்குலையே நம்ம பார்க்கலாம். விறகில் தீயின பாலில் படு நெய் போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சோதியான். இந்த விறகுல தீ இருக்கா? இருக்கு, மறைஞ்சிருக்கு. அது போல இந்த இறைவன் என்னுடைய உயிரின் அறிவிலே, உயிருடைய அறிவு எப்படி இருக்கு? இருளால் மறைக்கப்பட்டது. அதனால அறிய முடியல. அப்ப அறியவே முடியாத பொருளா? முடியும். எப்படி முடியும்? உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அப்ப உயிர் இறைவனை வணங்க வேண்டும், வழிபட வேணும். எப்படி வழிபடணும்? உறவு என்ற கோலை நடுங்கள். அப்பா, அம்மா, அம்மையே, அப்பா, எப்படி சொன்னான்னு சொல்லுங்க. என் தோழ சகமார்க்கத்துல காமிச்சாரு. இவரல்லாத பிரான் எல்லாரோ எவ்வளவு ஒரு உரிமையா சொன்னார். இது சக தோழமை மார்க்கம், சக மார்க்கம். அவ்வளவு ஒரு உரிமையா சொல்றாரு. இவர் இல்லாம ஆள்லையா? இல்லை என்பதுதான் உண்மை. அந்த பாடல்ல பாச்சிலாச்சரமத்திர சொல்லுவாரு, இவர் இல்லாத பிறன் இல்லையோ. அப்ப தோழமை உணர்வு எவ்வளவு அருமையான வழிகாட்டியிருக்காங்க. அம்மையப்பனாக பாருங்கள், ஆண்டானாக பாருங்கள். அவன் ஆண்டான், நான் அடிமை, தாசமார்க்கமா. இதுக்காகத்தான் அவங்க வந்தாங்க. அவர்கள் எல்லாம் முத்தான்மாக்கள். நம் பொருட்டாக நம் கருமேனி கடிக்க வந்த திருமேனி அவர்கள். அவர்களுடைய வாக்கு, இந்த வாக்கையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபட்டால் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவர் கிடர் ஆன கடுப்பன அஞ்செழுத்துமே. அப்ப உடலை கொடுத்தான் இறைவன் எதற்காக? உயிரை வளர்ப்பதற்காக. உயிரின் அறிவிலே இருக்கும் இறைவனை காண்பதற்காக. இதுதான் உயிரை வளர்த்தல். இதுதான் இங்கே உயிரின் இங்க சுத்த இயல்பு. பெத்த நிலை போன தடவை பார்த்துட்டோம். பொது இயல்பு கருவிகரங்களோ கூடியது. இப்ப கருவிகரங்கள் நான் அல்ல என்ற உணர்வோடு திருவருளோடு ஒன்றித்து இருந்து இறைவனையே அறிந்து கொண்டு இருக்கும் அந்த நிலை சுத்த நிலை, நின்மலம், மலம் நீங்கிய நிலை. இந்த நிலையிலையும் சாக்கிரம் சொப்பனம்லாம் இருக்கு. அதையும் நின்மல சாக்கிரம் நின்மல சொப்பனம் என்பதையும் அந்த நிலையிலே இருப்பவர்கள் யாரு? முத்தான்மாக்களாக, முக்தி பெற்றவர்களாக. முக்தி பெற்றவர்கள் எங்க உடம்போட இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். முக்தி பெற்ற ஆன்மாக்கள் முக்தியிலேயே பதமுக்திற்கு பரமுக்திற்கு சீவன் முக்தி என்றும் இருக்கிறது. அப்ப சீவன் முக்தர்கள் உடலோடு கூடியிருந்தாலும் இந்த உடலோடு கூடிய நிலையிலேயே இறைவனை கண்டு அனுபவித்து அந்த அதிலே உறங்கி இருப்பார்கள். தூங்காமல் தூங்கும் நாள் என்னாலோ என்று தாய்மான சாமிகள் சொன்னது போல உடம்போடு கூடியிருந்தாலும் இந்த உடம்பு நானல்ல என்று அறிவால் கருவிகளை விட்டு விலகி உள்ளுக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து அறிந்து அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். அனுபவம் தான் உயிர்க்கு, உயிர்க்கு தான் அனுபவம். அப்ப உடம்பு இருக்கும் அந்த சீவன் முக்தர்கள். இது முத்த ஆன்மாக்கள். அப்ப படிமுறையில கொஞ்சம் கொஞ்சமா உயிருடைய இயல்பானது கருவிகளோடு இருந்து உலகத்தை அனுபவித்த உயிர் இப்போது திருவருளை உணர்ந்து திருவருளோடு கூடி
திருவருளோடு கூடி சிவத்தை அனுபவிக்கணும். திருவருள் என்ன செய்யும்? சிவத்திட்ட கொண்டே விட்டுரும். விட்டு அந்த சிவத்தை அனுபவிக்க வேண்டும். சிவம்தான் பேரின்பம் தரும் பொருள். அந்த பேரின்ப பொருள் 8 குணங்கள்ல ஒன்று பேரின்ப வழி. அந்த பேரின்பத்தை அடைவதுதான் உயிரின் லட்சியம், உயிரின் குறிக்கோள். இந்த உயிருடைய உண்மை இயல்பை இன்றைக்கு கண்டோம். இந்த உண்மை இயல்பை கண்டவர்கள் அவர்கள் சீவன் முக்தர். அவர்களுடைய நிலையை பற்றி அடுத்த வாரம் காண்போம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணக்கூடிய இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கும் அதை நடத்தி கொண்டிருக்கும் சார்ந்த அவையாரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி 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 நன்றி.